ஹாய் நியூ பேரண்ட்ஸ், திஸ் இஸ் சஷ்விகம்மா. ஏன் என்னோட பேர் சொல்லாமல் பாப்பா பேர் சொன்னேன்னு யோசிக்கலாம். பிகாஸ் என்னோட லைஃப்பில் எவ்வளவோ டைட்டில்ஸ் இருந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் இதுதாங்க. இஃப் யூ ஆர் கரண்ட்லி கோயிங் த்ரூ போஸ்ட்மார்ட்டம், தென் யூ ஆர் த பேவஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். யா, தட்ஸ் ட்ரூ. ஆஃப்டர் பர்த், while you are healing, taking care of a little human is not easy as it seems. இந்த பேஜ் எதுக்காகனா, நான் எனக்காக உருவாக்கிக்கிட்டது. ஆஃப்டர் டெலிவரி நான் எனக்கு கிடைச்ச டைமில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன். அப்போ நோட்டீஸ் பண்ணது, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பீரியடை போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஈஸியாக அவங்க டெலிவரி முடிஞ்சிச்சுன்னு வீடியோ போடுறாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. பாப்பா அதில் நான் என்ன ஆகிட்டேன்னா, என் மேலே நானே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சி செக்ஷன் தாங்க. ஆஃப்டர் சி செக்ஷன் என்னால் என் பாப்பாவை ஒழுங்காக தூக்கி கூட முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நானே என்னை ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டேன். நான்லாம் நல்ல அம்மாவா, நான் என்ன இப்படி இருக்கேன், அவங்களாம் அது பண்ணுறாங்களேன்னு. ஆனால் அது எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க. நானும் கிரேட் மாம் தான், அவங்களும் கிரேட் மாம் தான். என்னோட ஹீலிங் இட் டேக்ஸ் டைம். அவங்களோட ஹீலிங் மேபி குயிக்காக இருந்திருக்கலாம். ஸோ டோன்ட் புட் டூ மச் ப்ரெஷர் ஆன் யோர் செல்ஃப். டேக் இட் ஈஸி. ஆஃப்டர் டெலிவரி நம்ம எல்லாருமே சீக்கிரம் நார்மலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஏன் நம்ம நார்மலுக்கு போகணுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம லைஃப் மாறிடுச்சுங்க. ஒரு நியூ ஹியூமன் வந்தாச்சு. நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக மாறி இருக்கு. ஸோ நார்மலுக்கு போகணுன்னு நினைக்காதீங்க. இதுதான் நியூ நார்மல். இதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கலாங்க. இந்த பேஜில் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஹீலிங் மட்டும் இல்லைங்க, உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ஹீலிங்கும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஒன்றா ஹீல் ஆகலாம். ஹாப்பி போஸ்ட்மார்ட்டம்.